டடா! வெல்கம் டு ஏஜே வைப்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய், வெல்கம் டு ஏஜே வைப்ஸ். கார் வாங்கினதுக்கு முன்னாடி ஒரு பெரிய குட்டி ஸ்டோரி இருக்குது. அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு 1 year முன்னாடி i10 கார் வச்சுருந்தோம். வந்து செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கினோம். ஃபஸ்ட்டு ஒரு 1-2 years நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது. நல்லா செலவு வைக்க ஆரம்பிச்சோம். எங்கேயாவது போகும்போது கரெக்டாக நடுவில் நின்றுறது, அப்புறம் கரெக்டாக கிளம்பும் போது ஏதோ ஒரு ஸ்டார்ட் ஆகாமல் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமு. அப்புறம் ஒரு லாஸ்ட் டைம் நாங்கள் விற்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து ஒரு தடவை சேலம்லேருந்து பெங்களூருக்கு வந்துட்டு இருக்கும் போது நடுவில் நின்றுச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு 7 o'clock கிளம்பினோம், 10 o'clock நின்றுச்சு நடுவழியில். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அப்போ முடிவு பண்ணோம், ஓகே இனிமேட்டு இந்த கார் நம்மளுக்கு வேண்டாம். ஆக்சுவலி நல்லா இருந்தது, நல்லா தான் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் அதில் இன்ஜினில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருச்சு செகண்ட் ஹேண்ட்ஸில். ஸோ நல்லா சரின்னு சொல்லிட்டு அதை போய் விற்கிறதுக்காக கொண்டு போய் விட்டோம். ஒரே வாரத்தில் வித்தாச்சு. ஆமாம், வித்துட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம காரு, நாங்கள் அது ஒரு 3 years நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின காருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அட்டாச்மெண்ட்டாக இருந்தது. பட் விற்றதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி போ, இனிமேல் வந்து வாங்கின கார் புது கார் தான் வாங்கணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நாங்கள் பிளான் பண்ணது என்னன்னா, வாங்கினா புது கார் வாங்கணும், அதுவும் காசு கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் இதனால புதுசாக வாங்க போகிறோம், கரெக்டாக அமௌண்ட் கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் 1 year டைம் எடுத்துக்கிட்டோம். சரி 1 yearல சேர்த்துடலாம், கொஞ்சம் 1 yearல அட்லீஸ்ட் ஹாஃப் த அமௌண்ட் ஆச்சு சேர்த்து. அப்புறம் 1 year நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி சேலரியிலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சு ஒரு ஹாஃப் த அமௌண்ட் பக்கம் கொஞ்சம் சேர்த்தாச்சு. அப்புறம் என்னாச்சு, சரி ஃபுல்லாக சேர்த்துடலாம், சேர்த்து 2 years ஆச்சு கேப் வச்சுட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் சரி அடுத்தடுத்து செலவு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ ஹாஃப் த அமௌண்ட் லோன்லேயே போட்டுடலாம், ஏன்னா இருக்கிற அமௌண்ட்டும் செலவாயிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி வாங்குற இதே போயிடும்னு சொல்லிட்டு நாங்களும் சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்போ என்னன்னா, எனக்கு வந்து 2 கார் லிஸ்ட்ல இருந்தது. ஒன்று டாடா நெக்ஸான், இன்னொன்று வந்துட்டு மஹேந்திரா XUV 300 அது இருந்தது. ஏன்னா 3XO ஆமாம் அது இருந்தது. ஸோ ரெண்டுமே அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அந்த மாதிரி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் போய் பார்த்தது அதுதான். ஆனால் அது வந்துட்டு எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனும் நல்லா இல்லை, ஷோரூம்ல நல்லா இல்லை. மார்ச்ல இவனோட பர்த்டே கேட்டிருந்தோம். ஜான்வரியில போய் கேட்டோம். மார்ச்ல எங்களுக்கு வேணும், March 9 பர்த்டே, அப்போ எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆனால் அவங்க அப்போ சொன்னாங்க இல்லை 6 month டைம் வேணும். அப்போ நெக்ஸானுக்கு போய் கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு நெக்ஸானுக்கு போனோம். அங்க போனா அங்க வந்து ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க 2 ஷோரூம்ல பார்த்தோம். அது ஒரு தனி ஸ்டோரி. ஆமா, அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஏன்னா எங்களுக்கு கார் வாங்குறதே நம்மள மாதிரி அங்க புது கார் வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா அது வந்து ஷோரூம்ல எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா என்னன்னா, March 9 அன்னைக்கு டெலிவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூம்ல வந்து கேட்டோம். அவங்க வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கலர் என்னன்னா கிராஸ்லேண்ட் பீச் கலர். 2025 தான் இந்த கலர் வந்து லான்ச் பண்ணாங்க இந்த நெக்ஸான் மாடல்ல. ஸோ அதனால என்னன்னா கேட்டோம், கொடுத்துருவீங்களான்னு கேட்டோம். இன்னும் 2 months 1.5 months இருக்கு, கொடுத்துருவீங்களான்னு கேட்டதுக்கு கன்ஃபார்மாக கொடுத்தாரோம் சார் அப்படின்னாங்க. கார் வாங்குறதுக்கு அதாவது ஜெய்யோட பர்த்டே 10 days முன்னாடி கரெக்டாக ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். கொடுக்குறோன்னு சொன்னோம். 10 days முன்னாடி என்ன சொன்னான்னா, இல்லை சார் கிடைக்காது, இந்த மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் இந்த கலரை தவிர எல்லா கலர் அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் இப்போ எங்ககிட்ட வந்து இதுக்கு அடுத்த வேரியன்ட், அதாவது இதோட 2 lakhs அதிகம், அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அந்த ஷோரூமில் வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி தர முடியாது லாஸ்ட் 10 days சொல்லிட்டாங்க. எங்களுக்கா இவன்கிட்ட சொல்லிட்டோம். இவனுக்கு வந்து கார் மேலே ரொம்ப கிரேஸ் வேறு. என்ன ரொம்ப இல்லை, பட் தெரியும் என்னென்ன கார் எப்படி என்ன அதெல்லாம் தெரியும். கார் வேறு வச்சுட்டு இல்லாமல் 1 year இருந்துட்டு திருப்பி கார் வாங்க போகிறேன்னு சொல்லி அவனுக்கு மைண்ட் ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. அது டாடா நெக்ஸானும் செட் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க இல்லைன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் நானும் வந்துட்டு சரி எப்படியாவது வந்து எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு வேறு பர்த்டேக்கு வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போ என்ன பண்ணலாம், சரி கலர் சேஞ்ச் பண்ணால் அவங்க தரேன்னு சொல்லிட்டாங்க. வேறு கலர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, பீச் கலர் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்கிட்ட வந்து பீச் கலர் தான் வருதுன்னு சொன்னோடனே அவன் வந்து எந்த கார் இருந்தாலும் பீச்னு சொல்லி அவனுக்கு அதை சேஞ்ச் பண்ண முடியல. கேட்டுட்டு இருந்தான். சரி இப்போ பரவாயில்ல, பர்த்டேக்கு என்ன எடுத்துட்டு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே அந்த ஷோரூமில் வேண்டாம், எங்களுக்கு அமௌண்ட்டை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க, நாங்கள் வந்து புக்கிங் அமௌண்ட் 5,000 கட்டியிருந்தோம், அது மட்டும் திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அன்னைக்கே வாங்கிட்டு வந்து அப்பயே வேறு ஷோரூம் போய் அங்கே விசாரிச்சுட்டு அவங்க கிட்ட கேட்டோம், எப்போ தருவீங்க, அவைலபிள் முதல்ல இருக்கா, கலர் முதல்ல அவைலபிள் இருக்கா பார்த்துட்டு சொல்லுங்கன்னா, அதெல்லாம் இருக்குது மேடம், அதெல்லாம் கிடைச்சிரும், 1 monthக்குள்ள ஒரு 20 daysக்குள்ள கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு ஷாக், அங்கே கிடைக்காதுன்னு சொன்னாங்க, எப்படி கிடைச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் சரி ஓகே என்னமோ ஒன்று நம்மளுக்கு இப்போ கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து என்ன நீங்கள் எப்போ தரீங்களோ தாங்க, எப்போ அந்த கலர் கார் தான் வேணும், எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லியாச்சு அவங்க கிட்ட. காசும் அமௌண்ட் ஹாஃப் த அமௌண்ட் எங்களோட அமௌண்ட் ப்ளஸ் லோனும், ஏன்னா ஆல்ரெடி லோன் எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருந்தோம். அது அப்படியே இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு கொடுத்தாச்சு, எல்லா அமௌண்ட்டும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் சரி ஓகே ஒரு 10 days எடுத்துட்டாங்க. எங்களுக்கு ஒரு மெயில் வந்தது, இந்த மாதிரி எங்கள் பேரில் அந்த கலர் கார் புக் ஆயிடுச்சு, டாடா நெக்ஸான் கலர் கார் புக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்தது. எங்களுக்கு ஒரு ஹாப்பி, அப்பா எப்படியோ ஒரு புக் அதுக்கப்புறம் 5 daysல கால் பண்ணாங்க, கார் வந்துருச்சு, நீங்கள் எப்போ வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி March 28 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் போயிட்டு கார் எடுத்துகிட்டு ஒரு நல்ல வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலி ஒரு கோயிலுக்கு கிளம்பி வந்தாச்சு. என்ன இதுலன்னா, அந்த கார் வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம்.
அதை விட அந்த காரை வந்து கைக்கு கொண்டு வரதுங்கிறது இன்னும் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஆக்சுவலி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த கார் வாங்கினதுக்கப்புறம். அப்புறம் இதோட பெரிய விஷயம் என்னென்னா, இந்த கார் வந்ததுக்கப்புறமே எல்லாரும் பார்த்துட்டு சொன்ன விஷயம், ஃபஸ்ட்டு விஷயம் கலர் தான். இது புதுசாக இருக்குது, இந்த கலரு நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் டு AJ Vibes சேனல்.